எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை விட எப்பயுமே இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இஞ்சியோட டேஸ்ட் ஜாஸ்தி இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க 2 ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து க்ளீனாக பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு கப் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. ஏன்னா கிரைண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன். டர்மரிக் பவுடர் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், சால்ட் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் இவ்வளோதான் ஆட் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி. நம்ம வந்து ஹோம்மேடாக இதை பண்ணுறோம். இது நம்ம இந்த மாதிரி டர்மரிக், சால்ட், ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம போடுறதுனால அதில் இருக்க ஃப்ளேவர் குறையவே குறையாது. நீங்கள் எப்போ எடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதே ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் தான் உங்களுக்கு வரும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு கெட்டு போகாது. ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேவரோடு இருக்கும். நான் அதை கிரைண்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி, அதாவது கட்டி கட்டியாக அந்த இஞ்சிலாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த நாராக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்லேருந்து 1.5 மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.